கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமும் சௌக்கியமும் நிரம்பி இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இங்கு சங்கீதத்தில் இவ்விதம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சில நேரத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் அதை நாம் உணர்ந்து நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் எவ்வளவுதான் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்தாலும் கூட அதை அற்பமாக எண்ணி ஆண்டவர் செய்கிற நன்மையை அசட்டை பண்ணுகிற தேவ பிள்ளைகள் அநேகம் உண்டு. இங்கு முதல் வசனம் பாருங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புவாராம். அப்படி திருப்பும் போது எப்படி இருப்போமா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல். அதாவது இந்த நன்மை நமக்கு எப்படி கிடைத்தது, இது உண்மையா அல்லது கனவா என்று சொல்லி திகைப்பவர்கள் உண்டு இல்லையா? அப்போது சில ஆசீர்வாதங்கள் அப்படி வரும் பொழுது எப்படி இருப்போமா? சொப்பனம் காண்கிறவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, கட்டுகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, எதிர்ப்புகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும் போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அதாவது இது கனவு போல இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாய் அதன் நிமித்தம் எப்படி இருக்குமா? நகைப்பு, நல்ல மகிழ்ச்சியினாலும் துதியினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, சீயோன் குமாரர்கள், சீயோன் குமாரத்திகளாகிய உங்களை கூட கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவது போல பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், ஆசை இச்சைகளிலிருந்தும் விடுவித்து கொண்டு வந்திருப்பார் இல்லையா? உங்களுக்கு எப்படி இது நடந்தது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க இல்லை, 28 வருடம் குடிக்க அடிமைப்பட்டிருந்தேன், இத்தனை வருடம் புகையிலைக்கு அடிமைப்பட்டிருந்தேன், இத்தனை வருடம் சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தேன், ஆனால் எப்படி நான் இதிலேருந்து வெளியே வந்தேன் என்று தெரியவில்லை. நிறைய பேர் பிளஸ்ஸிங் டிவி பார்த்து சாட்சி சொல்லுவாங்க, கூட்டங்களுக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்க. உபவாச கூட்டத்துக்கு வந்தேன், இந்த நாளில் நான் இங்கே ஜெபித்து போனேன், கர்த்தருடைய வல்லமை அன்றைக்கு இறங்கினது, அதற்கப்புறம் எப்படி நான் அதை விட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை, இந்த கெட்ட பழக்கத்தை, இந்த குடியிலிருந்து எப்படி நான் விடுதலை பெற்றேன்னு எனக்கு தெரியவே இல்லை, அதுக்கப்புறம் நான் குடிக்கவே இல்லை என்று சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கே நம்ப முடியாது. எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியிருப்பாங்க, குடிக்க வேண்டாம், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, நான் வந்து நிறையா எப்பொழுதுமே என்னுடைய நேரத்தை வீணாக்கி சினிமா, சீரியல்ஸ் என்று சொல்லி நேரத்தெல்லாம் வீணாக்குவேன். ஆனால் ஆசீர்வாத டிவியை பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து, அப்படிப்பட்டவைகளிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்பொழுது எப்பொழுதும் நாங்கள் கர்த்தருடைய துதியையும் பாடல்களையும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? கர்த்தர் தான் சிறையிருப்பை திருப்புகின்றவர். அவர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று எல்லாரும் சொல்லுவாங்களாம். அப்போ இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எனக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், சீயோனின் சிறையிருப்பை திருப்புவது போல என்னுடைய சிறையிருப்பை திருப்பணும் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? அடுத்த வசனம் கூட பாருங்கள். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லுகின்றது வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் வெள்ளம் போல தெற்கத்தி வெள்ளம் வரும்போது கர்த்தர் அதை அப்படி திருப்பிடுவாராம், அதோடைய திசையவை திருப்பி வேறு பக்கத்துக்கு திருப்பி அனுப்பிடுவாராம். அப்போது அதே போல் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார், உங்களுடைய போராட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார்.
நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுவீங்க. பிரியமானவர்களே, அதற்குரிய விசேஷமான நாட்கள் தான் இதோ 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் ஆசீர்வாத பெருவிழா நாம் உங்களுக்காகவே ஆயத்தம் செய்யப்பட்டு வருகின்றது. கர்த்தர் மகிமை அடைவார். அந்த கூட்டத்திலே ஒவ்வொரு நாளும் இயேசு மகாராஜா நம் மத்தியில் உலாவி உங்களுக்கு அற்புதங்களை செய்பவராக வெளிப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டு உங்கள் நுகங்களை எல்லாம் முறித்து உங்கள் கட்டுகளை எல்லாம் அறுத்து உங்களுக்கு சிறையிருப்பை திருப்புவார். மெய்யாகவே இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் 3 நாட்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியான அற்புதங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. மற்றவர்களும் உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்ற வசனம் சொல்லுகிறபடி உடைய பிள்ளைகளும் சொல்லும்படியாக நீர் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறடிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.